ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நெய்ச்சோறு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 3/4 கிலோ ஜீரக சம்பா அரிசி நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். 30 ml ஆயில் சேர்த்துடலாம். இதில் வாசனை இல்லாத ஆயிலாக சேர்க்கணும். அதே மாதிரி 30 ml நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1 சேர்க்குறேன். பிரியாணி இலை 2, அன்னாசிப்பூ 2, ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய், பட்டை ஒரு 4 பட்டை சேர்த்துருக்கேன், கிராம்பு ஒரு 3 சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை. 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம். தக்காளி நார்மல் சைஸ் தக்காளி 1, இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், இதையும் நம்ம பிரட்டி விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு கைப்பிடி நான் மல்லிக்கீரை சேர்க்குறேன், ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துருக்கேன். இதை பிரட்டிடலாம். முந்திரி பருப்பு ஒரு கொஞ்சமாக சேர்த்துடலாம். நாலு ஸ்பூன் கணக்காக தயிர் சேர்த்துடலாம். சில பேர் தயிர் சேர்க்க மாட்டாங்க. நான் எதுக்கு சேர்க்குறேன்னா, நம்ம கொஞ்சம் டைம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும், அதனால் நாங்கள் தயிர் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா பிரட்டி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். இப்போ இதே ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி சோறும் சமமாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. அரிசி உடையாத அளவுக்கு நல்லா பிரட்டி விடணும். திரும்பி மூடி போட்டுடலாம். திரும்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணி தான் லேசாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மூடி போட்டாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சோறு நல்லா வெந்துருச்சு. சோறுலாம் உடையாமல் நல்லா வந்திருக்கு. ஒரு 4 ஸ்பூன் கணக்காக நெய் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நெய் சேர்த்ததும் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். சூப்பரான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.